வெல்கம் டு டே இன் அம்முஸ் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சுவையான டேஸ்டியான எம்மியான ஆனியன் எக் தோசை தான் பார்க்க போகிறோம். அதுவும் முட்டை தோசையில் பார்த்தீங்கன்னா ஒரு பொடி ஒன்று சேர்த்துருக்கேன். அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு முட்டை தோசை செஞ்சுட்டு அதை எடுத்து சூடாக சாப்பிடும்போது சும்மா சொல்லவா வேணும். இப்போ நான் செய்கிற இந்த முட்டை தோசை மாதிரி நீங்களும் வீட்டில் என்னை பார்த்து செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி சொல்லுங்கள். இந்த ஒரு தோசை சாப்பிட்டாலே போதும், நம்ம வயிறு ரொம்ப நிரம்பிடும். சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 2 ஆனியன் தோல் உரித்து வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் கட் பண்ணுறேன்ல, இந்த மாதிரி கட் பண்ணணும். ரொம்ப பொடியாக கட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப பெருசாக போடக்கூடாது. முட்டை தோசைக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பொடி மாஸ் மாதிரி சொல்லுவாங்கள்ல, பொடியாக அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 கேரட் வாஷ் பண்ணி தோல் சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வீட்டில் கேரட் சீவுறது வச்சுருந்திங்கன்னா இதில் ஒரு கேரட்டாக எடுத்து இந்த மாதிரி இப்போ நான் சீவி இருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம ரெண்டுமே செஞ்சு முடிச்சிட்டோம். அதாவது கேரட்டும் சீவி எடுத்துக்கிட்டோம், வெங்காயமும் பார்த்திங்கன்னா பொடி மாஸ் மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ தோசைக்கு தேவையான பொடி. இந்த பொடி பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினதில்லை, நான் வீட்டில் அரைச்சது தான். இந்த பொடி நான் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ மேக் பண்ணுறேன், எல்லோரும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கிண்ணத்தில் 2 முட்டை உடச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் முட்டைக்கு தேவையான சால்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் காரத்துக்காக கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறைய ஆட் பண்ண வேணாம், ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விடணும். எப்போவுமே இந்த மாதிரி முட்டையில் நம்ம மிளகாய்த்தூளும் சேர்க்கும்போது நல்லா அப்படியே கலந்து விடணும். ஏன்னா அப்படியே திப்பி திப்பியாக நிற்கும், அதனால் நல்லா அப்படியே அடித்து கலருங்க. அதுக்கப்புறம் முட்டை தோசை சுட தோசை மாவு எடுத்துக்கோங்க, நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. அதில் சால்ட் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ தோசை தவா வச்சுட்டு தோசை தவா சூடான உடனே ஒரு 1.5 கரண்டி மாவு ஊற்றி நல்லா அப்படியே பக்குவத்தில், நல்லா தோசை பக்குவத்தில் சுட ஆரம்பிச்சிருங்க. தோசை செய்கிறது கூட பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு செஞ்சோம்னா தோசை நல்லா வரும். அந்த தோசை மாவு பார்த்திங்கன்னா எங்குமே கட்டி முட்டியுமா நிற்காமல் எல்லாம் அப்படியே ஷேப்பாக வர மாதிரி அந்த தோசையை சுடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் நெய் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த நெய்யை எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா தடவி விடுங்க. இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா தடவி விட்டாச்சு. நாம் கலக்கி வச்ச முட்டையை இப்போ அப்படியே தூவுன மாதிரி அந்த தோசை மாவில் நல்லா பக்குவமாக ஊற்றுங்க. அவ்வளோதான். இப்போது ஊற்றி முடிச்சாச்சு. இப்போ அதையும் சேர்த்து நல்லா தடவுன மாதிரி எல்லா இடத்துலையும் பரவலாக தடவி விடுங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா முட்டை தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நாம் எல்லா இடத்துலையும் முட்டையை தடவி விட்டுட்டோம். பாருங்கள், எல்லா இடத்துலையும் முட்டை நல்லா பரவி இருக்குது. இப்போ நாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே தூவுன மாதிரி ஆட் பண்ணணும். ஒரே இடத்துல போடக்கூடாது, அப்படியே எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா போடணும். இப்போ நான் வீட்டில் அரைச்ச இந்த பொடியை நல்லா அப்படியே தூவுன மாதிரி சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் தூவுன மாதிரி சேர்க்குறேன். மறுபடியும் வேணும்னா கொஞ்சம் எடுத்து நம்ம தேவையான இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் பொடி தூவி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம துருவி வச்ச கேரட் எடுத்து அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தூவுறோம். ஒரே இடத்துல போடக்கூடாது. எப்போவுமே நாம் இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா டக்குன்னு காலி ஆகிடும். கேரட்டு ரொம்ப உடம்புக்கு நல்லது. அந்த மாதிரி நீங்கள் 2 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த கேரட் தோசை செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் விட்டுக்குங்க, சுற்றி நெய் விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நல்லா அப்படியே தடவி விடுங்க. இப்போ தோசைக்கு தேவையான கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அப்படியே தூவுன மாதிரி. உப்பு போட்டு முடிச்சாச்சு. இப்போ நல்லா அப்படியே தடவி விடுங்க. இப்போ நான் அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா சுற்றி வெந்துடுச்சான்னு பாருங்கள். நல்லா வெந்துக்கிட்டு வருது இப்போ நல்ல தோசை. இப்போ அந்த கேரட்லாம் கீழே விழாத மாதிரி நல்லா அப்படியே தடவி கொடுங்க. அவ்வளோதான். இப்போ அப்படியே தோசையை திருப்பி போடுங்க. இங்கே பாருங்கள், கேரட் எதுவுமே கீழே சிந்தாமல் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். கீழ்ப்பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அப்படியே திருப்பி போடுங்க. பாருங்கள், சூப்பரான முட்டை தோசை ரெடியாக இருக்குது. இந்த ஒரு தோசை சாப்பிட்டாலே போதுங்க, அப்படியே வயிறு ரொம்பிடும் நம்மளுக்கு. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.
5 மினிட்ஸில் ஈஸியான ஆனியன் முட்டை தோசை ரெடி. கண்டிப்பாக இந்த மாதிரி பொடி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இந்த பொடி எப்படி அரைக்கிறதுன்னு நான் வீடியோ மேக் பண்ணுறேன், கண்டிப்பாக என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முட்டை தோசை செஞ்சுட்டு மீன் குழம்பு கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய்.